அதிகமாக பிடித்தது. என்ன காரணம் என்றால், நான் பள்ளிக்கூடத்திலே 10ஆம் ஆண்டு படிக்கிற போது இந்த ரிலே ரேஸில் நான் பங்கு பெற்றேன். ரிலே ரேஸில் என்ன முக்கியம் என்றால், ஓடுவது முக்கியம். அதை விட அந்த பேட்டன் என்று சொல்லுகிற அந்த கையில வைத்திருக்கிற கோலை கொண்டு போய் சரியான நேரத்திலே சரியான முறையில் கொடுக்க வேண்டும். அதை கொடுக்க விடையில்லைன்னா ஒருவர் நன்றாக ஓடினாலும் ஒருவர் தவற விட்டுவிட்டால் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழக்க நேரிடும். 10ஆம் வகுப்பு படிக்கிற போது நான் 2ஆம் இடத்துல நின்று அந்த பேட்டனை நான் சரியாக கொடுத்து 3ஆம் இடத்துக்கு போகின்றவர் தவற விட்டு விட்டார். அதனால் நான் வெற்றி வாய்ப்பை இழந்தேன். அப்போ மாணவர்கிட்ட நான் சொல்லுவேன், இன்னைக்கு இல்லாவிட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் இந்த ரிலே ரேஸில் நான் வெற்றி பெறுவேன் என்று சொன்னது உண்டு. சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்போதெல்லாம் விளையாட்டு போட்டிகளை நடத்துவார்கள். ஆண்டுதோறும் நான் எம்எல்ஏவாக இருக்கிற போது மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போட்டிகள் நடத்தி ஒருவருக்கு எம்எல்ஏ, எல்லா கட்சிகளும் சேர்ந்த எம்எல்ஏக்களும் பங்கு பெறலாம் அந்த விளையாட்டு போட்டிகளிலே. அப்படி பங்கு பெறுகிற போது இதே ரிலே ரேஸ் வந்தது. நானும் ஒரு குழுவிலே சேர்ந்து 10ஆம் வகுப்பு படிக்கிற போது எந்த வெற்றி வாய்ப்பை இழந்தேனோ அதே வெற்றி வாய்ப்பை இழக்காமல் அந்த முறையில் போட்டியில் கலந்து கொண்டு 2ஆம் இடத்தை பிடித்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கையாலே அந்த பரிசை ரிலே ரேஸில் வெற்றி பெற்றதற்காக வாங்கிய நினைவுகளை சுமந்து கொண்டுதான் அந்த போட்டியை நான் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். எதுவும் சங்கிலி தொடராக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்கிற போது எதற்காக அவர் அந்த பணியை செய்தாலும் அந்த பணியை தொடர வேண்டும் என்பதனுடைய அடையாளம் தான் இந்த தொடர் ஓட்ட போட்டி. அந்த தொடர் ஓட்ட போட்டியில தென்னிந்திய திருச்சபை தான் செய்து வருகிற அந்த கல்வி பணியை இன்றைக்கு அடுத்தவர் கையிலே ஒடுத்துவிட்டு தலைமுறையாக செய்து வருகிற பணிகளை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. வணக்கம். நீங்களே பார்த்துக்கொண்டு நீங்களே நேரடியிலே ஒலிபரப்பிக் கொண்டிருக்கீங்க. உங்களுக்கே தெரியும் மக்களுடைய கருத்து என்பது உங்களுக்கே தெரியும். மிக சிறந்த முறையில் சட்டசபையினுடைய மாண்பு குறையாமல் மக்கள் விரும்புகிற நல்ல திட்டங்களை அறிவிக்கிற ஒரு அவையாகவும், எதிர்காலத்தை ஒரு தமிழகம் அமைதி பூங்காவாகவும், ஒரு ஒளிமயமான எதிர்காலம் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கை விளைவிப்பதாகவும் இந்த தமிழக சட்டப்பேரவை நிச்சயமாக தொடர்ந்து செயல்படும்.